ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான அழகான இனிமையான வணக்கங்கள். பாருங்கள், உலை கொதிச்சுட்ருக்க அரிசி போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு. அதுதான் நம்ம செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் அடுப்பத்தை வச்சு தண்ணி கொதிக்குது. அரிசி போட்டு ஒரு கழுவி அரிசி கழுவிட்டு வடித்தட்டு போட்டு மூடியாச்சு. அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமேட்டா வதக்கிறதுக்கும் கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, லவங்கம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் இது அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். அதுதான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், மட்டன் குக்கரில் போடுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நெக்ஸ்ட்டு குக்கரில் போட போகிறோம். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. மசாலா அரைக்கிறதுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதாவது ஆறுனதும் சூடாலாம் அரைக்க முடியாது. ஸோ ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நம்ம உள்ளே வச்சுருந்தா அந்த அளவுக்கு சீக்கிரம் ஆறாதுன்னுட்டு வெளியே காத்தோட்டமாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே நேரம் உலை கொதிச்சு சாதமும் வேகிற கண்டிஷன் வந்துச்சு. ஒவ்வொரு சாதம் வெடிச்சிருக்கு பாருங்கள். அப்புறம் குக்கரில் குட்டி குட்டியாக மட்டன் பீஸ் கட் பண்ணி போட்டாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவில் கறி வேகிறதுக்கு கொஞ்சம் கறியில் உப்பு இருக்கணும் இல்லையா. ஸோ கறியில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு தண்ணி, திட்டமாக தண்ணி ஊற்றிக்கணும். குக்கரில் போட்டால் டக்குன்னு வெந்துடும் இல்லையா. அதான் குக்கரில் போட்டாச்சு. கேஸில் தான் செஞ்சோம். ஒலை வெளியே கொதிச்சிட்ருக்கு. ஸோ அந்த நேரம் நம்ம அதை டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு உள்ளே குக்கரில் அதான் வேக வைக்கிறதுக்கெலாம் குக்கரில் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிப்போம். நான் பருப்பு வேக வைக்கிறது, இது மாதிரி கறி எதாவது வேக வைக்கிறதுனால குக்கர் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சாச்சு. குக்கர் மூடி போட்டு வச்சாச்சு. விசில் வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 5 விசில் விடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரசம் செஞ்சுக்கலான்ட்டு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ரசத்துக்கு மிளகு, சீரகம், பூண்டு போட்டு அரைக்க போகிறேன். அது பாருங்கள், மிளகு, சீரகம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பூண்டு தேவையான அளவு போட்டு தக்காளி இதை பாருங்கள் வச்சாச்சு. அப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதையும் அதில் கொட்டியாச்சு. அரைச்சி மிளகு, சீரகம், பூண்டும் அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சிக்கிட்டேன். அது எல்லாமே அதிலே கொட்டிட்டேன். அப்புறமேட்டா புளி கரைச்சி அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமேட்டா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். ரசம் தாளிக்கலாம் வாங்க. வெளியே சாதம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு வதங்கினதும் நம்ம கூட்டி வச்ச ரசத்தை அதில் ஊற்ற வேண்டியது தான். அடுப்பு நல்லாவே எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். காஞ்ச மிளகாவும் போட்டாச்சு. அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்த ரசம் கூட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் ஊற்றியாச்சு. அதுக்குள்ளே 5 விசில் வந்துடுச்சு. உள்ளே வச்சா டக்குன்னு விசில் ஃப்ரீ ஆகாது. ஸோ வெளியே காத்தோட்டமாக வச்சாச்சு. அதே மாதிரி மசாலா ஆறி போச்சு. சாதம் பாருங்கள் வலிச்சு சுட சுட ஆவி பறக்கிறதுக்கு பாருங்கள். ரசமும் கொதிக்க ஸ்டேஜுக்கு வந்துச்சு, நுரை வந்துச்சு. ஸோ நம்ம இந்த கேப்பில் போய்ட்டு மசாலா போய் அரைச்சிட்டு வந்துடலான்ட்டு பார்த்தோம். பாருங்கள், அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். வேர்க்க நடக்குது வேலை. அப்புறம் ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆவி பறக்க பார்க்க கலர்ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் ரசம். நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பு செய்ய பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி பாருங்கள், பிரியாணி மசாலா, நட்சத்திர சோம்பு, கடாயை வச்சு அப்புறமேட்டா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதங்கியாச்சு. வதங்கினதும் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்ச கறியையும் எடுத்து போட போகிறோம். பாருங்கள், பீஸ் அப்படியே பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள். அதையும் போட்டு அதில் வதக்க போகிறோம். மட்டனு எங்கள் வீட்டில் அதிகமாகலாம் மட்டன் வாங்க மாட்டாங்க. முதல்ல சிக்கனே அதிகமாக வாங்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வாங்குறது எங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷு தான் வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கன் கூட யாராவது ரிலேட்டிவ் வந்தால் தான். அதே மாதிரி மட்டனும் அப்படி தான். மட்டன் ரேர் தான்.
இப்போ எங்கள் வீட்டுக்கார அண்ணன் பையன் வந்து லீவுக்கு வந்திருக்கிறதுனால ஸோ இங்கே வேலை நடக்குது. அதான் தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் காரம் கம்மியாகவே போடலான்ட்டு வெயில் நாள் இல்லையா, ஸோ இப்போ காரம் அதிகம் வேணான்ட்டு அது இட்டமாக தான் போட்டுக்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் குக்கரில் வேக வச்சோம்ல கறி தண்ணி அதை வந்து அதில் ஊற்றிக்க போகிறேன். உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தான் போடுறேன், ஏன்னா கறியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டோம். இதுலேயும் உப்பு அதிகமாக போட்டால் உப்பு அதிகமாகிடும். ஸோ திட்டமாக போட்டுட்டு அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறமேட்டா வந்து குழம்பு கொதிக்கிறப்ப நம்ம வந்து மட்டன் மசாலா அந்த கரம் மசாலா ரெண்டுத்தையுமே சேர்க்க போகிறோம். நாம் குழம்பு கொதிக்குது, நல்லா கொதிக்குது பாருங்கள். ஓவி பறக்க எப்படி வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு சீக்ரெட் என்ன இதில் இன்னொரு சீக்ரெட் என்னென்னா வந்து கேஸில் வச்சுருந்தா இவ்வளோ நேரத்துக்குலாம் கொதிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. அடுப்பாக இருக்கவே டக்குன்னு வேலையாயிடுச்சு. கேஸில் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். இந்த நேரம்லாம் கொதிச்சிருக்குமா என்னன்னே தெரியல. பாருங்கள், அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. வேலையும் சீக்கிரம் ஆகுது, நம்ம உடம்புக்கும் நல்லது அடுப்பில் சாப்பிட்றது கிராமத்தில். ஸோ அதான் அறக்க பறக்க செஞ்சுட்டு டக்குன்னு ஒரு டீயை போட்டு குடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிக்கோ லைக் பண்ணு.